கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த வேளையிலும் கூட நம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கடந்து செல்வோம். இந்த நாளிலே கூட ஒரு சுவிசேஷ வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். நம்ம அனைவருக்கும் இது மிகவும் மிகவும் பழகின ஒரு வேத பகுதி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் சொல்ல வந்த கருத்துக்களை கேட்கிறவர்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவைகளை ஓமைகள் மூலமாக, சிறிய சிறிய குட்டி கதைகள் மூலமாக விளக்குவது வழக்கம். தாம் சொல்ல வந்த உண்மைகளை எளிதாக அந்த இருதயங்களிலே பதிப்பிக்கத்தக்கதாக அவர்கள் அறிந்திருக்கின்ற சம்பவங்கள் வாயிலாக அவைகளை அவர் விளக்குவார். அது ஹெவன் என்று சொல்லப்படுகிற அந்த பரலோகத்தை குறிப்பதல்ல. ஆண்டவர் பரலோக ராஜ்யம் என்று குறிக்கும் பொழுது பரலோகத்தால் ஆளப்படுகிற ராஜ்யம், இல்லை என்றால் பரலோகத்தின் தேவனால் ஆளப்படுகிற ராஜ்யம், இல்லை என்றால் சுருக்கமாக புரிந்து கொள்வதென்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்றால் என்ன, இதை குறித்தான் அவர் சொல்லுகிறார். இதற்கு உபயோகிக்கின்ற வார்த்தை தான் பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் விளக்க வருகின்ற பொழுது பல ஓமைகளை கூறுகிறார். இங்கே அவர் கூறின ஓமைகளை பார்க்கும் பொழுது, ஒருவனுக்கு திருமணம் நடைபெறப் போகிறது. அந்த திருமணம் நடைபெறுகிற அந்த சூழ்நிலையிலே மணவாளன் வரப்போகிற எதிர்பார்ப்பு ஏற்படுகிறது. மணவாளன் வரப்போகிறார். இக்காலத்திலெல்லாம் நேரத்தை சரியாக துல்லியமாக நாம் கணிக்க முடியும், குறிப்பிட முடியும். 6:30 8 மணி வரைக்கும் இருக்கின்ற அந்த வேளையிலிருந்து நாம் தெளிவாக குறிப்பிடுவோம். பிற மதத்தவர்கள் அந்த ஜோசியர்களை கலந்து ஆலோசித்து நல்ல நேரம் பார்த்து, சுப முகூர்த்தம் பார்த்து நேரத்தை சரியாக இந்த நேரத்தில் இந்த நேரம் வரைக்கும் என்று குறிப்பிடுவார்கள். எனவே நம் யாருக்கும் பிரச்சனை இல்லை, நாம் கடிகாரத்தை பார்த்துவிட்டு சரியாக செல்லலாம். ஆக அந்த குறிப்பிட்ட நேரத்தை மிக துல்லியமாக குறிப்பார்கள். மற்றவர்கள் சுப முகூர்த்தம் அது என்று ஜோசியில பார்த்து குறிப்பார்கள். கிறிஸ்தவர்கள் நேரடியாக அதை பத்திரிகைகளெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களும் நல்ல நேரத்தெல்லாம் பார்த்து தான் திருமணத்தை நடத்துகிறாங்க. சுப முகூர்த்த தினம் எப்போ வரும்னு பார்த்து தான் நேரத்தை போட்டிருப்பாங்க. ஆனால் மற்றவர்கள் மாதிரி நாம் அவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது கிடையாது. அவங்க கிரகம், ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு அதை பார்த்ததை போடுவாங்க. இந்த ராசி நட்சத்திரம் நம்ம கிறிஸ்தவங்க போட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக நம்ம கிறிஸ்டின்ஸ் இருக்கிறதில்ல. ஆனால் நல்ல நிலம் பார்த்தா செய்வாங்க. எப்படியோ இந்த காலத்தில் எல்லாமே நேரத்தை சரியாக குறித்து செய்கிறாங்க. ஆனால் பழைய காலத்தில் ஒருவருக்கு கல்யாணம்னு சொன்னால் இத்தனை மணிக்கு கரெக்டாக நடக்குன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் நீண்ட தூரத்துலேருந்து வர வேணும், பலவிதமான தடைகளை கடந்து வர வேணும். எனவே எந்த நேரம் என்று சரியாக சொல்லப்பட முடியாது. ஆக அந்த மணவாளனுக்காக ஆயத்தமாக நம்ம காத்து கொண்டிருக்க வேண்டியது அவசியம். அவ்விதமாக மணவாளன் வரப்போகிறார். மணவாளன் வந்தால் அந்த மணவாளனோடு சேர்ந்து விருந்திலே பங்கு கொள்வதற்காக நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அந்த மணவாளனோடு சேர்ந்து விருந்திலே பங்கு கொள்ள வேண்டும் என்றால் அந்த இரவு வேளையிலே வருவான் என்று எதிர்பார்க்கப்படுகிற அந்த மணவாளனுக்கு முன்பாக விளக்குகளோடு, எரிகின்ற விளக்குகளோடு செல்ல வேண்டியது அவசியம். அது அந்த நாட்களில் இருந்த ஒரு சம்பிரதாயம். இப்பொழுது ஒரு 10 கன்னிகைகள், 10 பெண்கள் இந்த திருமண விருந்திலே கலந்து கொள்ள விரும்புகிறார்கள். மணவாளன் வருகின்ற பொழுது மணவாளனை சந்தித்து அந்த விளக்குகளோடு, எரிகின்ற விளக்குகளோடு சென்று மணமகனை வரவேற்று தொடர்ந்து அந்த மணமகனோடு சேர்ந்து அந்த விருந்திலே சந்தோஷமாக இருக்க அவர்கள் விரும்புகிறார்கள். இந்த எதிர்பார்ப்போடு 10 பேர் புறப்படுகிறார்கள். இந்த 10 பேரை குறித்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களில் 5 பேர் யாரு? புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 பேர் பக்தி உள்ளவர்கள், 5 பேர் பக்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்படவில்லை. 10 பேருல 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க, 10 பேரும் பக்தி உள்ளவங்க தான். 10 பேரும் பக்தி உள்ளவங்க தான். ஏன்னா 10 பேருக்கும் அந்த மணவாளனுடைய அந்த திருமண விருந்தில் பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசை இருந்தது. எனவே யாரும் அங்கே பக்தி இல்லாதவங்க கிடையாது. ஆனால் புத்தி இல்லாதவங்க, ஃபூலிஷ், புத்தி இல்லாதவங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி இல்லை என்று சொல்வதற்கு ஆண்டவர் குறிப்பிடுகிற காரணம் என்ன என்பதை அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 25:3 வாசிக்கும் பொழுது, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களை எண்ணெயும் கொண்டு போனார்கள். இது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். அந்த 10 பேர்ல 5 பேர் ஒரு கூட்டம், 5 பேர் இன்னொரு கூட்டம். இதில் 5 பேர் மணவாளனுடைய திருமண விருந்தில் பங்கு கொள்ளுகின்ற பாக்கியத்தை பெறுகிறார்கள். 5 பேர் they were rejected. அவங்க நிராகரிக்கப்படுகிறார்கள். எவ்வளோ கெஞ்சி கேட்ட பிறகும் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. 25ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த மணவாளன் என்ன சொல்கிறான்? எங்களுக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லிவிடுகிறான். ஆக
இந்த 10 பேருக்குள்ள 2 குரூப். இந்த 2 குரூப்புக்கு இடையில இருந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். 5 பேர் என்ன பண்ணாங்க, விளக்கையும் கொண்டு வந்தாங்க, அந்த விளக்கு தொடர்ந்து எரிவதற்கு தேவையான எண்ணெயும் கொண்டு வந்தாங்க. மற்ற 5 பேர் என்ன செய்யல, விளக்கை கொண்டு வந்தாங்க, விளக்கு இப்ப எரியுது, ஆனா தொடர்ந்து நேர காலங்கள் முன்பின் ஆகிற சூழ்நிலையிலும் கூட தொடர்ந்து எரிவதற்கு தேவையான எண்ணெயை கொண்டு வரவில்லை. இதுதான் வித்தியாசம். இதுதான் அவங்கள புத்தி இல்லைன்னு சொல்றாங்க. பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் இந்த புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற இந்த 5 கன்னிகளை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த திருமண விருந்திலே கலந்து கொள்ள விரும்பி சென்ற பொழுது நிராகரிக்கப்பட்ட இந்த 5 கன்னிகளை பார்க்கும் பொழுது மணவாளன் பார்த்து சொல்லுகிறாரே, உங்களை நான் அறியவில்லை, ஐ டு நாட் நோ யூ, உங்களை தெரியவே தெரியாது என்று முகத்தில் அடித்த போல் சொல்லுகிறான் பாருங்கள். அந்த 5 கன்னிகளுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது மிக வித்தியாசமாக இருக்கும். இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், அது மட்டுமல்ல அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், அது மட்டுமல்ல அழைப்பை ஏற்றுக்கொண்டு விளக்குகளோடு புறப்பட்டவர்கள், அந்த விளக்குகள் எரிகின்ற விதமாக காணப்பட்டவர்கள், மணவாளன் வருவதற்கு காலதாமதமான பொழுது காத்திருந்தவர்கள், திடீரென்று மணவாளன் வருகிறான் என்ற சத்தம் கேட்ட உடனேயே மணவாளனை சந்திப்பதற்கு ஆர்வத்தோடு ஆயத்தமானவர்கள். அங்கேதான் அவர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுகிறது. விளக்கில் இருந்த எண்ணெய் தீர்ந்து போய்விட்டது, தொடர்ந்து எரிய மறுக்கிறது. ஆயினும் கூட விளக்கு எரியவில்லையே, விளக்கு எரியாத சூழ்நிலையிலே மணவாளன் எப்படி சந்திப்பது என்று சொல்லி அவர்கள் திரும்பி செல்லாதபடிக்கு மற்ற 5 கன்னிகளிடத்துல கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள்னு கடன் கேட்குறாங்க. கடன் கேட்குறவங்க வேலையில் அவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்ககிட்டே கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, அதையும் உங்களுக்கு தந்துவிட்டு நான் எங்கள் விளக்கும் எரியாமல் போய்விடக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள். கொடுக்க மறுத்த பிறகு இந்த 5 கன்னிகைகளும் அந்த இரவில் ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று வாங்க போகிறார்கள். அவ்வளோ இரவில் பெண்கள், அந்த காலத்தில் பெண்கள் அவ்வளோ சுதந்திரமாக நடமாட்ட மாட்டார்கள். ஆயினும் கூட எப்படியாகிலும் மணவாளனை சந்திக்க வேண்டும், அந்த விருந்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு எண்ணெய் வாங்க புறப்பட்டு செல்லுகிறார்கள். வாங்கியும் வருகிறார்கள், இவ்வளவு காரியமும் செய்கிறார்கள். அதற்கு பிறகு கதவை தட்டுகிறார்கள். இவங்க என்னதான் செய்யல, இவங்க கிட்ட ஆர்வம் இல்லையா, ஆசை இல்லையா, வாஞ்சை இல்லையா, விருப்பம் இல்லையா, பிரயாசம் இல்லையா, முயற்சி இல்லையா? எவ்ரிதிங் தே ஹேட், எல்லாம் இருந்தது. ஆனாலும் மணவாளன் சொல்லிட்டார், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, போயிடுங்க, என்னுடைய விருந்தில் நீங்கள் பங்கு கொள்ள முடியாது என்று சொல்லி கதவை அடைத்து விடுகிறான். அவர்களிடத்தில் ஏற்பட்ட ஒரே ஒரு குறைபாடு என்னவென்று சொன்னால், மணவாளன் வருவதற்கு காலதாமதம் ஆனாலும் மணவாளன் வருகின்ற வேளையிலே எதிர்கொண்டு செல்லத்தகுந்த அளவிற்கு போதுமான அளவிற்கு எண்ணெயை கொண்டு வரவில்லை. இப்பொழுது நம்மளுடைய நேரம் குறைவாக இருக்கிற அப்படின்னா சுருக்கமாக சொல்லி முடித்து விட விரும்புகிறேன். இது என்ன குறிக்கிறது? அவர் விளக்குகளோடு வந்தால் என்று பார்க்கும் பொழுது இந்த விளக்கு ஒரு தேவ பக்தியை குறிக்கிறது, தேவ பக்தியின் வாழ்க்கையை குறிக்கிறது, மணவாளனை சந்திப்பதற்கு தேவையான அந்த விளக்கை குறிக்கிறது, அந்த தேவ பக்தியை குறிக்கிறது. ஆனால் அவர்களிடத்தில் குறைபட்டது என்னவென்று சொன்னால் எண்ணெய். எண்ணெய் எதை குறிக்கிறது என்றால், ஒரு மனம் திரும்புதலை அடிப்படையாக கொண்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. மனம் திரும்புதலை அடிப்படையாக கொண்ட ஆவிக்குரிய வாழ்க்கை, மறுபடியும் பிறத்தலை அடிப்படையாக கொண்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த 5 கன்னிகைகளிடத்திலே தேவ பக்தி இருந்தது என்று சொல்லலாம். ஏனென்றால் அவரிடத்தில் எல்லாமே இருந்தது, ஆர்வம் இருந்தது, வாஞ்சை இருந்தது, விருப்பம் இருந்தது, பிரயாசம் இருந்தது, முயற்சி இருந்தது, எல்லாம் இருந்தது. ஒன்று மட்டும்தான் இல்லை, என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. இதன் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எப்பொழுதும் எரிகின்ற ஒரு பிரகாசமான நிலைமையிலே காணப்பட வேண்டும், அதுதான் என்னுடைய எதிர்நோக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு அநேக காரியங்கள் இருக்கலாம். நாம் பரம்பரையாக இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கலாம், தினமும் காலையில பிரார்த்தனை செய்கிறவர்களாக இருக்கலாம், தொலைக்காட்சியிலே வருகிற எல்லா கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளையும் பார்க்கிறவர்களாக இருக்கலாம், பாடல்களை பாடுகிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, சோத்தரிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, ஆலயங்களுக்கு வந்து ஆலய சம்பந்தமான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம், காணிக்கைகள் கொடுக்கிறவர்களாக இருக்கலாம், மிஷினரிகளை தாங்குகிறவர்களாக இருக்கலாம், ஜெப கூட்டங்களை நடத்துகிறவர்களாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு விதங்களிலே ஊழியங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், நீ எரிய வேண்டும், யூ மஸ்ட் ஷைன், நீ பிரகாசிக்க வேண்டும். மத்தேயு 5:14 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட்.
இந்த இருள் நிறைந்த உலகத்திலே நீ ஒரு விளக்கு, நீ பிரகாசிக்க வேண்டும். மத்தேயு 5:16 இயேசு கிறிஸ்து சொன்னார், மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம், let your light shine before them. இதுதாங்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல ஆண்டவருக்குள்ள எதிர்பார்ப்பு. நாம பிரகாசிக்கணும். நம்முடைய வெளிச்சம் இந்த பூமிக்கு ஒரு வெளிச்சம் அந்த இருள் மத்தியிலே கிடைக்க வேணும். இன்றைக்கு இது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா? நாம் எதை பார்க்கிறோம்? நான் ரொம்ப பக்திமான், இயேசுநாதரை ரொம்ப நம்புகிறேன், இயேசுநாதரை விசுவாசிக்கிறேன், அவர் பூமிக்கு வந்ததையும் சிலுவையில் அறையப்பட்டதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், வேத உண்மைகளெல்லாம் எனக்கு தெரியும், ஆலயத்தின் மேல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறேன், ஆலய சம்பந்தமான காரியங்களை செய்கிறேன், காணிக்கை கொடுக்கிற மிஷனரிகளை தாங்குகிறேன், பலர் செய்வது போன்ற தவறுகளை செய்யாதபடிக்கு ஒரு ஒழுங்குகளோடு வாழ்கிறேன். இப்படி பல விதங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பக்தியான நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து we are getting some satisfaction, ஒரு திருப்தி அடைகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன கேட்கிறார்னா, இது எல்லாம் இருக்கிறது மகளே, இது எல்லாம் இருக்கிறது மகனே, நீ இந்த இருள் நிறைந்த உலகத்திலே, பாவ இருளுள்ள உலகத்திலே ஒரு பரிசுத்த வெளிச்ச விளக்காக நீ பிரகாசிக்கிறாயா? அதுதான் எதிர்பார்ப்பு. மணவாளனிடத்திலே பாருங்கள், இந்த கன்னிகள் போய் சொல்லியிருப்பாங்க, ஐயா நீங்க தானே எங்களை அழைச்சிங்க, உங்க அழைப்பை நாங்க அலட்சியம் பண்ணாம ஏற்றுக்கொண்டோமே, நாங்கள் விளக்குகளோடு வந்தோமே, நீங்க வருகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எங்க விளக்கு எரிந்ததே, எண்ணெய் இல்லை என்று தெரிந்த பொழுது நாங்கள் கடன் கேட்டோமே, அப்படி கிடைக்காத பொழுது இரவெல்லாம் தேடி அலைந்தோமே, இறுதியாக எண்ணெயை பெற்றுக்கொண்டு உம்மிடத்தில் வந்திருக்கிறோமே, எங்களுக்கு ஏன் கதவை திறக்க கூடாது? அந்த மணவாளனுக்கு அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அவனுக்கு ஒரே ஒரு கிரைட்டீரியா தான், என்னன்னு சொன்னா, நான் வருகிற வேளையில உங்களை விளக்குகளோட பார்க்க விரும்பினேன், பார்க்க முடியல, அந்த தகுதியில நீங்க இல்லாத காரணத்தினால யூ ஆர் ரிஜெக்டட். இப்போ எவ்வளோ ஷார்ப்பா இருக்கு பார்த்தீங்களா கிறிஸ்டியன் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப் எவ்வளோ ஷார்ப்பா இருக்குது. நம்ம அநேக பேர் நம்முடைய பக்திகளை நினைக்கிறோம், நல்லது, நம்ம அநேகர் நல்ல பக்திமான்கள் என்பது உண்மை. ஆனா வேதம் பக்திமான்களை அல்ல, பரிசுத்தவான்களை குறித்து பேசுகிறது. புதிய ஏற்பாடு வெறும் பக்தி சார்ந்த ஒரு வாழ்க்கை அல்ல. பழைய ஏற்பாடு வேத பகுதி இன்னைக்கு படிச்சு பார்த்தோம் இல்லையா? அப்படி படிக்கிற வேளை என்னென்ன படிக்கிறோங்க? தேவன் அழகா சொல்லுகிறார், உங்களுடைய பலிகளின் திரள் எனக்கு என்னாத்திருக்கு, உங்களுடைய பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன், உங்களுடைய ஓய்வு நாள் ஆசரிப்புகளை இனி நான் சகிக்கவே மாட்டேன். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? சகிக்கவே மாட்டாராம். என்ன சகிக்க மாட்டேன்னு சொல்றாரு? ஓய்வு நாள் ஆசரிக்கிறத சகிக்க மாட்டாராம், சபை கொண்டாட்டத்தை சகிக்க மாட்டாராம். 13ஆம் வசனத்துல சொல்றாரு, இனி வீணான காணிகளை கொண்டு வர வேண்டாம், ஸ்டாப் பிரிங்கிங் யுவர் மீனிங்லெஸ் ஆஃபரிங்ஸ். இந்த மாதிரி எல்லாம் இப்ப சபைகள்ல சொன்னா எப்படி இருக்கும்? வசூலெல்லாம் அப்படியே குறைஞ்சு போயிடும் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கொண்டு வருகிற காணிக்கையெல்லாம் அர்த்தமில்லாத காணிக்கைகள். ஆண்டவருடைய பார்வையில வாழ்க்கை எப்படியோ இருக்கு, இருதயம் எப்படியோ இருக்கு, சுபாவங்கள் எப்படியோ இருக்கு, குணங்கள் எப்படியோ இருக்கு, மனதுல வெறுப்பு, விரோதம், கசப்பு, காய்மகாரம், பொறாமை, பலவேறு விதமான சுபாவங்கள் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு காணிக்கையை மட்டும் கர்த்தருக்கு கொடுக்கிறோம், சபைக்கும் கொடுக்கிறோம், ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த காணிக்கைகளை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார்னு நாம் நினைக்கிறோம். ஊழியர்களும் சொல்லுகிறார்கள், சுவிசேஷர்களும் சொல்லுகிறார்கள், மிஷனரி தலைவர்களும் சொல்லுகிறார்கள், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கர்த்தர் உங்களிடத்துல எதையுமே கடனா பெற்றுக்கொள்ள மாட்டார், எல்லாம் உங்களுக்கு திருப்பி தருவார்னு நம்மளை என்கரேஜ் பண்றாங்க. ஆக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நிறைய காணிக்கை கொடுத்தா நிறைய ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு கிறிஸ்தவமே இன்றைக்கு ஒரு வியாபாரத்தனமாக பார்க்கப்படுகிறது. நிறைய காணிக்கை கொடுத்தா நிறைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி காணிக்கைகளை கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார் என்றால், வீணான காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், அர்த்தமில்லாத காணிக்கையை கொண்டு வராதே. உன்னுடைய இருதயம் நலமில்லாத இருக்கும் பொழுது, உன்னுடைய இருதயம் செம்மையற்று இருக்கும் பொழுது, நீ ஒரு கோபக்காரனாக இருக்கும் பொழுது, நீ ஒரு எரிச்சல்காரனாக இருக்கும் பொழுது, நீ ஒரு விரோதத்தை மனதில் வைத்துக் கொண்டு வாழ்கிறவனாக இருக்கும் பொழுது, நீ ஒரு பொருளாசைக்காரனாக இருக்கும் பொழுது, நீ ஒரு பணாசைக்காரனாக இருக்கும் பொழுது, நீ உண்மையற்றவனாக இருக்கும் பொழுது, நீ நீதியற்றவனாக இருக்கும் பொழுது, நீ அன்பற்றவனாக இருக்கும் பொழுது, நீ தாழ்மையற்றவனாக இருக்கும் பொழுது, நீ விட்டு கொடுக்காதவனாக, சகிக்காதவனாக, ஆவிக்குரிய குணாதிசயங்கள் இல்லாதவனாக இருக்கும் பொழுது உன்னுடைய காணிக்கைகள் எனக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஊழியர்களுக்கு அது தேவைப்படலாம், ஊழிய ஸ்தாபனங்களுக்கு தேவைப்படலாம், சபைகளுக்கு தேவைப்படலாம். ஆண்டவர் சொல்றார், நிறுத்து, உன் காணிக்கை எனக்கு வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து சொல்றாரு, இனி நீ எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்கவே மாட்டேன். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் நமக்கு கொடுக்குற கவுன்சிலிங் என்ன கஷ்டம் பிரச்சனைனாலும், நல்லா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், சரியா போயிடும்.
நல்லா ஜெபம் பண்ணுங்க பிரதர், சரியா போயிடும். இல்லைன்னு சொன்னா எவ்வளோ தேவ ஊழியக்காரர்கள் வல்லமையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எழுதி போடுங்க. எவ்வளோ அற்புத நண்பரெல்லாம் நமக்கு இருக்கு, அதை டயல் பண்ணுங்க, சரியா போயிடும். இல்லைன்னா அந்த ஜெப கூடுகைக்கு போங்க, சரியா போயிடும்னு சொல்லி நாம கவுன்சிலிங் கொடுக்குறோம், அட்வைஸ் பண்றோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி, விடிய விடிய ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். நீ பண்ணாலும் கேட்க மாட்டேன், ஊழியக்காரன் பண்ணாலும் கேட்க மாட்டேன். எரேமியா 7:16 14 11 தேவன் சொல்கிறார், எரேமியாவே இந்த ஜனங்களுக்கா ஜெபிக்காதப்பா, இவங்களுக்கா நீ ப்ரே பண்ணாத, இவங்களுக்கா நீ பண்ற பிரேயர் நான் கேட்க மாட்டேன். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை செம்மையுடையதாக இல்லை, சீருடையதாக இல்லை. அவர்கள் நான் சொன்னபடி வாழவில்லை. அவர் வாழாத சூழ்நிலை நீ எவ்வளவுதான் ஜெபித்தாலும் கேட்க முடியாது. ஸ்டாப் praying for these people. ஆக தேவன் நம்மிடத்தில் எதையோ எதிர்பார்க்கிறார், அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய பக்தி செயல்களுக்காக அல்ல, ஒரு பரிசுத்த வாழ்க்கையின் மூலமா பிரகாசிப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். சபையிலா இருந்தாலும் சரி, வீட்டிலா இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்திலா இருந்தாலும் சரி, தொழில் சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நாம் எப்படி இருக்கணும்? We have to shine. நாம பிரகாசிக்கணும். கோணலும் மாறுபடுமான இந்த சந்ததி நடுவில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுடரொளிகளாக பிரகாசிக்கணும். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் எவ்வளவோ ஜெபம் பண்றேன் பிரதர், நான் எவ்வளவோ உபவாசிக்கிறோம் பிரதர், எவ்வளவோ பக்தியா காரியங்கள் எல்லாம் செய்கிறேன், ஆனாலும் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கவே இல்லை பிரதர், சோர்ந்து போயிட்டேன். ஆண்டவர் அக்கிரமக்காரன் எல்லாம் வாழ வைக்கிறாரு, ஜெபம் பண்ற என்ன வாழ வைக்கல. காரணம் என்ன? நாம் ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், சர்ச்சுக்கு வரோம், பிரசங்கம் கேட்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ ஒரு விளக்காக பிரகாசிக்க வேண்டும், நீ ஒரு விளக்காக பிரகாசிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய காலத்துல அவருடைய பக்தி நடவடிக்கைகளை பார்த்து தேவன் மகிழவில்லை. இன்னைக்கு ஆராதித்தால் தேவன் மகிழ்வான்னு நாம் நினைக்கிறோம், காணிக்கை கொடுத்தால் மகிழ்வார்னு நாம் நினைக்கிறோம், பாடினால் மகிழ்வார்னு நினைக்கிறோம். இக்காலத்தில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவம் என்றாலே ஏதோ நம்முடைய ஆண்டவர் ஒரு பாடல் ரசிகர் என்று நினைக்கிறார்கள். பழங்காலத்தில் ராஜாக்களை எல்லாம் புகழ்ந்து பாடுகின்ற புலவர்கள் உண்டு. அவர் புகழ்ந்து பாடுகின்ற பொழுது புலவர்கள், அந்த ராஜாக்கள் அவர்களுடைய புகழ்ச்சியை கேட்டு மயங்கி அவர்களுக்கு பெருந்தொகையை அவர்களுக்கு பரிசாக கொடுப்பார்கள். இதற்காக புகழ்ந்து பாடுவார்கள். அதுபோலத்தான் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்ம நிறைய பாடல் பாடினா போதும், ஆண்டவருக்கு அப்படியே ரொம்ப பிரியப்பட்டுருவாரு, அவர் நம்மை ரொம்ப ஆசீர்வதிப்பாருன்னு. அதுக்கும் பைபிள்ல வசனம் இருக்குது. ஆமோஸ் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 21, 22, 23 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தேவன் சொல்லுகிறார், ஆமோஸ் தீர்க்கதரிசி வழியாக, உன் பாடல்களின் இரைச்சல்களை என்னை விட்டு அகற்று, இனி உன்னுடைய வீணைகளின் நாதத்தை நான் கேட்க மாட்டேன். நம்ம நல்ல ஸ்வீட் வாய்ஸ்ல பாடுறோம், நல்ல செலக்டிவ் வாய்ஸா இருக்குது, நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்றோம், நல்ல கிளீனா எல்லாமே நல்ல சவுண்ட் இன்ஜினியரிங் கூட நல்லா நடந்துட்டு இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது worst நாய்ஸா இருக்கு. நான் சொல்றேன் ஸ்வீட் வாய்ஸா இருக்குது, அவர் சொல்ற நாய்ஸா இருக்குது. ஏன்? வீணைகளின் நாதத்தை கேட்க மாட்டேங்கிறார். ஏன்? பாட்டு பிடிக்காது, துதிக்கிறது பிடிக்காது, இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றது பிடிக்கும், அந்த அர்த்தத்தில் அல்ல. எல்லாம் நல்லா தான் இருக்கு நம்முடைய காதுகளுக்கு. நம்முடைய வாழ்க்கைகள் சரியாக இல்லாத பட்சத்திலே நாம் செய்கிற அனைத்து நல்ல காரியங்களும் ஆண்டவருடைய பார்வையிலே அருவருப்பாகவே இருக்கும். இதுதான் தேவனுடைய பார்வையில விஷயங்கள். நம்முடைய பார்வை ரொம்ப நன்றாக இருக்கும், ஆனா தேவனுடைய பார்வை அருவருப்பாக இருக்கும். இன்றைக்கு அநேகர் இயேசுநாதரை ஒரு பாடல் ரசிகர் என்று சொல்லி நிறைய பாடல்களை பாடினாலே போதும், ஆண்டவர் அப்படியே மயங்கிடுவோம் நினைக்கிறாங்க. அதனால தான் நீ தொலைக்காட்சிகளெல்லாம் பார்க்குறவில்ல, நிறைய காட்சிகள் எல்லாம் வருது. ஒரு பாடலை பாடுறதுக்குள்ளாடி நம்முடைய சகோதரிகள் எல்லாம் 9 முறை உடை மாற்றி கொண்டு வருகிறார்கள் சினிமாவை போல. அதில் என்னதான் பக்தி வளருதுன்னு தெரியவே மாட்டேங்குது. ஆமா, பாடுகிற பாட்டு என்னன்னு சொன்னா, விந்தைக்கு ரீஸ்தே சுராஜா, அவங்க வருகிறது எப்படின்னு சொன்னா அப்பப்போ ஒரு புடவை மாத்திட்டு வந்துட்டே இருக்காங்க, கலர் கலரா போட்டு வராங்க. பாடலை ரசிப்பாங்களா இல்ல காட்சியை ரசிப்பாங்களா எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. பக்தி என்றால் என்னவங்கிற டெபினிஷனை இப்பொழுது முற்றிலுமா மறைந்து போயிட்டு இருக்குது. எதை செய்தாலும் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமா, உலகத்தினுடைய ஆடம்பரங்களுக்குள் சிக்கிக்கொண்டு, ஆசாபாசங்களுக்குள் சிக்கிக்கொண்டு, சினிமாத்தனங்களுக்குள் சிக்கிக்கொண்டு, தங்களுடைய உடைகளாலும் அணிகிற நகைகளாலும் ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பாக தோன்றிக்கொண்டு பக்தியாக பாடுகிறோம். அதை பார்த்து ஆண்டவர் நமக்கு பரிசளிப்பார் நினைக்கிறோம். ஆக
ஒரு சினிமாத்தனமான ஆடம்பரத்தனமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இன்றைய கிறிஸ்தவம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அங்கே அவர்களுடைய ஆராதனைகளை பார்க்கிறார், பலிகளை பார்க்கிறார், காணிக்கைகளை பார்க்கிறார், சபை கொண்டாட்டத்தை பார்க்கிறார், ஓய்வு நாள் ஆசரிப்பை பார்க்கிறார். எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் நான் வெறுக்கிறேன். I hate all these things. இதெல்லாம் என்ன அரோசிகமா இருக்குது, வெறுப்பா இருக்குது. இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்றாரு. ஏன்? இதை செய்ய சொன்னது யாரு? இதை செய்ய சொன்னது யாரு? பலியிட சொன்னது யாரு? பண்டிகை ஆசரிக்க சொன்னது யாரு? காணிக்கை கொண்டு வர சொன்னது யாரு? பாட்டு பாட சொன்னது யாரு? ஜெபம் பண்ண சொன்னது யாரு? சொன்னதெல்லாம் யாரு? God himself told all these things through Moses. மோசே வழியாக தேவன் தான் இதெல்லாம் சொன்னார், பிரமாணமா கொடுத்தார். அதைத்தான் இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆக மோசையின் மூலமாக தேவன் சொன்ன காரியங்களை பக்தியாக இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஆக இவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள். தேவ பக்தியினுடைய விளைவாகத்தான் இதெல்லாம் செய்துட்டு வராங்க. ஆனா தேவன் சொல்றார், இதெல்லாம் எனக்கு அருவருப்பா இருக்குப்பா, அரோசியமா இருக்குது, இதெல்லாம் பார்த்து 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 எனக்கு வெறுப்பா போச்சு. ஸ்டாப் ஆல் தீஸ் திங்ஸ், எல்லாம் மீனிங்லெஸ்ஸா இருக்குப்பா, நிறுத்துங்கிறார். ஏன் தெரியுமா? 16ஆம் வசனம் வருகிறவளை சொல்றாரு, நன்மை செய்ய படியுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேர்ன் டு டூ குட். நல்லதை செய்ய படிங்க. கிளென்ஸ் யுவர் செல்ஃப், மேக் யுவர் செல்ஃப் கிளீன், வாஷ் யுவர் செல்ஃப். உன்னை கழுவு. அழுக்கான சுபாவங்களோடு, ஆரோக்கியமற்ற குணங்களோடு, தவறான எண்ணங்களோடு, தவறான சிந்தைகளோடு, வெறுப்பு விரோதங்களோடு, ஆசைகளோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, அந்த அழுக்குகளை அகற்று. பாருங்க, ஒரு பிளேட்ல நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு, நல்ல நல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு, ஜாங்கிரி இருக்குது, ஜிலேபி இருக்குது, லட்டு இருக்குது, அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்த உடனே அப்படியே சாப்பிடணுங்கிற ஆசை வருது மாதிரி நிறைய ஈட்டபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு தட்டுல வச்சு எடுத்துட்டு வரவில்லை, அந்த தட்டுல வேற ஒரு அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னா அப்படியே நமக்கு என்ன பண்ணுதுன்னா குமட்டுறது மாதிரி வருது. இப்போ அதுல இருக்கிற ஆப்பிள சாப்பிட்றதா, இல்ல கிரேப்ஸை சாப்பிட்றதா, ஜாங்கிரியை சாப்பிட்றதா, லட்டுவை சாப்பிட்றதா, எதை சாப்பிடுறது? ஆனா அங்க ஒரு அழுக்கு அப்படி என்ன பார்த்துட்டே இருக்குது. ஐயோ, அதை பார்த்த உடனே குமட்டுது. பொருட்களை பார்த்தா சாப்பிட ஆசை வருது, ஆனா அந்த பிளேட்ல இருக்கிற அந்த அழுக்க பார்த்த உடனே வாந்தி வர்றது மாதிரி இருக்குது. இப்ப என்ன செய்வோம் நாம? பரவாயில்ல, அது எப்படி இருந்தா நமக்கு என்ன, இந்த ஆப்பிள மட்டும் சாப்பிடும், இந்த ஜாங்கிரியை மட்டும் சாப்பிடும், இந்த தேன்குழலை மட்டும் சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம் இல்லையா? பிளேட்ல இருக்கிறதெல்லாம் நல்ல விருப்பத்துக்குரிய பொருட்கள் தான். ஆனாலும் அந்த தட்டு, அந்த பிளேட்டு சுத்தமாக இல்லைன்னு சொன்னா நாம் அதை மொத்தத்துல நிராகரிக்கத்தான் செய்வோம் இல்லையா? சுத்தத்தை விரும்புகிற எவரும் முற்றிலுமா நிராகரிக்கிறோம். அதே போல்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாத பொழுது, உண்மை இல்லாத பொழுது, தேவனுக்கேற்ற நல்ல விதையும் இல்லாத பொழுது நாம் செய்கிற அத்தனை பக்தி காரியங்களையும் அவர் நிராகரிக்கிறார், வெறுக்கிறார். இது கேட்கறது கடுமையா தான் இருக்குது, இதை சொல்ற எனக்கும் கடுமையா தான் இருக்கு, கஷ்டமா இருக்கு. பைபிள் சொல்லுது, பைபிள் says so. இதை சொல்லாம இருக்க முடியுமா? ஆக இந்த 5 கன்னிகைகள் எந்த விதத்திலே குறைவுபட்டு போனார்கள்? எண்ணெயை மட்டும் கொண்டு வரல. அந்த எண்ணெய் எதை குறிக்கிறது? மனம் திரும்புதலை அடிப்படையாக கொண்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கையை குறிக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மையான மனம் திரும்புதல் நடைபெற்றால்தான், மறுபடியும் பிறத்தல் நடைபெற்றால்தான், இரட்சிப்பின் அனுபவம் ஏற்பட்டால்தான் அவனால் தேவனுக்கு முன்பாக பிரகாசிக்க முடியும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம். எப்படி வெளிச்சமாக இருக்க முடியும்? உலகத்தின் வெளிச்சம் என்று வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து சொன்ன அதே ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். அந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வெளிச்சத்தின் மூலமாக நான் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. சந்திரனுக்கு தனிப்பட்ட வெளிச்சம் கிடையாது, ஆனா சூரியனிலிருந்து இப்ப வருகிற வெளிச்சத்தை அது என்ன செய்கிறது? இட் இஸ் ரிஃப்ளெக்டிங். சன், மூன் என்று பார்க்கும் பொழுது அது ஒரு ரிஃப்ளெக்டர் தான். அந்த வெளிச்சம் எங்க இருந்து வருது? சன்ல இருந்து வருது. அதுபோல நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய வாழ்க்கையை ஐக்கியப்படுத்தி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். பக்தி வாழ்க்கையிலேயும் கொஞ்சம் பிரகாசம் உண்டு. ஜெபிக்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, வேதம் படிக்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, சர்ச்சுக்கு வருகிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, ஆராதிக்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, தர்மம் செய்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, நல்லது செய்யறதெல்லாம் நல்ல வாழ்க்கை. இதெல்லாம் செய்கிற பொழுது கூட இதற்கு கொஞ்சம் வெளிச்சம் உண்டு. ஆனா இந்த வெளிச்சம் சூழ்நிலைகளை சார்ந்தது. அதனால தான் நிறைய பேர் ஆலயத்துல பார்க்கறவள்ள நல்ல வெளிச்சமா தான் இருக்கிறாங்க இல்லையா? எல்லாரும் நல்லவங்கமா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எப்படி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவங்கவுங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா?
இங்க இருக்கிறவள பசு போல இருப்பாங்க, ஆட்டுக்குட்டி போல இருப்பாங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு போன பிறகு, அவங்கவுங்க வாழ்க்கை பகுதிக்குள்ள போன பிறகு தான் தெரியும். காரணம் என்னடா, பக்தி செயல்களை நாம் செய்கின்ற பொழுது நமக்கு ஒரு நல்ல அப்பியரன்ஸ் கிடைக்கும். ஆனால் கோபம் ஊட்டப்படுகின்ற பொழுது, ஆசைகள் தூண்டப்படுகின்ற பொழுது, உணர்ச்சிகள் எழுப்பப்படுகின்ற பொழுது, வெறுப்பூட்டப்படுகின்ற பொழுது நம்முடைய குணங்கள் மாறிவிடும், அந்த விளக்கு அணைந்து விடும். அதனால தான் பக்தியான சூழ்நிலை ரொம்ப நல்லவங்களா இருக்கிறோம். யாராவது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நம்மளை இன்சல்ட் பண்ற மாதிரி, ஹார்ட் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டா உடனே நாம் என்ன பண்றோம், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு விடும். காரணம் என்ன? அதுதான் நம்முடைய உண்மை சுபாவம். ஆக தேவ பக்தியும் கொஞ்சம் வெளிச்சம் உண்டு. ஆனால் அந்த வெளிச்சத்தை கொண்டு எல்லா இடங்களிலும் பிரகாசிக்க முடியாது. எத்தனை தான் தேவ பக்தி செயல்கள் இருந்தாலும் பிரகாசிக்க முடியாது. மனம் திரும்புதல் வேணும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசம் இல்லை என்பது தெளிவாக தெரிந்த விஷயமா இருக்குது. 4 பேர் சேர்ந்து பேசினா என்ன பேசுறாங்க? ஐயோ, இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவம் இந்த மாதிரி இருக்குது, விசுவாசிகள் சரியில்லை, ஊழியர்கள் சரியில்லை, சபை சரியில்லை. இதனுடைய ஒட்டுமொத்த உண்மை என்னவென்றால் நம்ம யாரும் சரியாக இல்லை. காரணம் என்ன? பிரகாசிப்பதற்கு தேவையான அந்த ஆயில் நம்மிடத்துல இல்லை. அந்த ஆயில் என்ன? அதுதான் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து, such a great salvation, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள போகிறாய்? கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி உருவாக்கின அந்த ரட்சிப்பை, அந்த பாவ மன்னிப்பை நீ பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை நீ வாழாவிட்டால், how are you going to escape from the punishment of God? சால்வேஷன் வேணுங்க. ரட்சிப்பு இல்லாம 1000 பக்தி செயல் இருந்தாலும் பிரயோஜனமற்றது. முதலாவது ரட்சிக்கப்படணும். அதற்கு பிறகு ஜெபம் பண்ணா போதும், அதற்கு பிறகு பைபிள் படிச்சா போதும், அதற்கு பிறகு சர்ச்சுக்கு வந்தா போதும், அதற்கு பிறகு ஆராதித்தா போதும். முதலாவது என்ன நடக்கணுமோ அது நடக்கணும். நிக்கோதேமு அவ்வளவு பெரிய பக்திமானாக இருந்த பொழுதிலும் கூட, அநேகருக்கு போதிக்கின்ற அளவிற்கு நல்ல போதகனாக இருந்த பொழுதிலும் கூட, நீதிமானாக இருந்த பொழுதிலும் கூட, இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையை அநேகர் ஒத்துக்கொள்ள மறுத்த பொழுது, அவன் பகிரங்கமாக ஒத்துக்கொள்ள முன்வந்த பொழுது கூட அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னான், நிக்கோடிமஸ், you need the second birth, you must be born again. நீ மறுபடியும் பிறக்கல் என்று சொன்னா இந்த கடவுளுடைய ராஜ்யத்தை பத்தி அறிய முடியாது. you cannot understand about the kingdom of God. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உனக்குள்ள வரணும்னா நீ என்ன செய்யணும்? யூ மஸ்ட் பி பார்ன் அகைன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்த வாழ்க்கையை பத்தி சொன்னா தெரியல. என்ன பிரதர் செய்யணும்? இவ்வளவுதானே, ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், கோயிலுக்கு போகணும், அதுதானே செய்யணும், நான் செஞ்சுட்டு தானே இருக்கிறேன். இதல்லைங்க, நீங்க வெளிச்சமா பிரகாசிக்கணும். இதை சொன்னா நிறைய பேருக்கு விளங்காது. ஏன்? எப்ப விளங்கும்? நிக்கோதேமுடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு கடவுளுடைய ராஜ்யத்தை பத்தி நான் எவ்வளவுதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும், டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தாலும், you will not be able to understand it. First of all, you must be born again. உனக்குள்ள பரிசுத்த ஆவி வரணும். அந்த ஆவி வந்தாதான் உனக்கு ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். எனவே you must be born again. ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். அந்த மனம் திரும்புதலை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை தான் பிரகாசிக்கும். அந்த பிரகாசத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரே ஒழிய வேறு எவைகளையும் அல்ல. அல்லேலூயா. வேறு எவைகளையும் அல்ல, இவைகள் தான். அதுக்காக ஜெபம் வேண்டாம், பைபிள் வாசிக்க வேண்டாம், ஆராதனை வேண்டாம், சபை வேண்டாம் என்று நான் சொல்ல வரவில்லை. இவைகள் எல்லாம் வேணும். ஆனா இவைகள் எல்லாம் இருந்தும் இருக்க வேண்டியவள் இல்லாமல் போனா பிரயோஜனம் இல்லை. மேத்தமெட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா 0 என்னது? சைபர். ஒரு சைபருக்கு எவ்வளோங்க வேல்யூ? 1000 சைபர்கள் ஒன்னா சேர்த்தாலும், 1000 ஜீரோஸ் சேர்ந்தாலும் என்னது? it cannot make any value. அதுபோலத்தான் நம்முடைய பக்தி வாழ்க்கை முறைகள் எல்லாம் ஒரு சைபர் தாங்க. ஜெபம் பண்றது ஒரு சைபர் தான், பைபிள் படிக்கிறது ஒரு சைபர் தான், சர்ச்சுக்கு வருகிறது ஒரு சைபர் தான், ஆராதனை பண்றது ஒரு சைபர் தான், காணிக்கை கொடுக்கிறது ஒரு சைபர் தான், ஆலய சம்பந்தமான வேலைகளை ஓடி ஆடி செய்யறதெல்லாம் ஒரு சைபர் தான், மிஷனரி ஸ்தாபனங்களை தாங்கிறது சைபர் தான், ஊழியம் செய்யறதும் சைபர் தான். எல்லாமே ஜீரோஸ். இதெல்லாம் ஆண்டோடைய பார்வையில் ஒண்ணுமே கிடையாது. ஆல் ஆர் ஜீரோஸ். அப்ப என்ன பண்ணலாம்? எல்லாம் ஜீரோன்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே வெறும் சைபர் தாங்க. இது ஒன்றும் வேல்யூ ஏற்படுத்தாது. ஆனால் இந்த சைபர்களுக்கு முன்னால ஒரு 1 இல்லை 2 வந்தா என்ன ஆகும்? அதுக்கு பின்னால் இருக்கிற எல்லா சைபருக்கும் வேல்யூ வரும்.
அதுபோல ரட்சிப்பின் அனுபவம், மனம் திரும்பின நிச்சயம், மனம் திரும்புதலை சார்ந்த பரிசுத்த வாழ்க்கை, தேவ உறவு சார்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த ரட்சிப்பின் அனுபவம், மனம் திரும்பின அனுபவம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒன்று இதற்கு முன்னால வந்துவிட்டா அதற்கப்புறம் வருகிற எல்லா சைபருக்கு என்ன வரும்? அதுக்கு உள்ள வேல்யூ வந்துடும். அப்ப ஜெபத்திற்கு வேல்யூ, பைபிளுக்கு வேல்யூ, பாடலுக்கு வேல்யூ, சர்ச்சுக்கு வர்றது வேல்யூ, அதுக்கப்புறம் காணிக்கை கொடுக்கிறது, ஊழியம் செய்ய எல்லாம் வேல்யூ. இந்த வேல்யூ எல்லாம் டெட்டர்மின் பண்றது எதுதான்? டிசைட் பண்றது எதுதான்? முதலாவது வர வேண்டியது என்ன வரணும்? மனம் திரும்புதல். திடீர்னு பிடிச்சி நம்மளை நிறுத்தி நீங்க என்னைக்கு மனம் திரும்புனீங்கன்னு கேட்டா சொல்ல தெரியணுங்க. நம்ம டேட் ஆஃப் பர்த்தை எங்க போனாலும் கேட்கறேன், கேட்டோன்னா பட்டுன்னு சொல்றோம்ல, இல்ல யோசித்து பார்த்து சொல்றேன், நான் சொல்றோம் பட்டுன்னு தெரியுது. நீ கிறிஸ்துவுக்குள் என்றைக்கு பிறந்தான்னு கேட்டா தெரியுமா? நான் என்னைக்கோ பிறந்தேன், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்துட்டேன். எங்க அப்பா அம்மா காலத்திலேயே நான் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தாச்சு. நிறைய பேருக்கு தெரியல. இப்படி கேட்டா இது என்ன வேடிக்கையா கேட்குறீங்க? ஆமாங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கணும் பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று பைபிள் தெளிவா சொல்லுது. மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுது சொன்னா அது பிறந்ததுக்கு ஒரு தினம் இருக்கணும்ல. சரி, டேட் தான் ஞாபகம் இல்லை, ஒரு வருஷமா ஞாபகம் இருக்கணும்ல, இல்ல ஒரு காலகட்டமா ஞாபகம் இருக்கணும்ல, தெரியலையே. ஆக அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய எல்லா பக்தி செயல்களுக்கும் அவர் உரிய மதிப்பளிக்க விரும்புகிறார். அவர் ஜெபம் வேண்டாம், வேத வாசிப்பு வேண்டாம், ஆராதனை வேண்டாம், காணிக்கை வேண்டாம், ஊழியம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இவைகள் எல்லாவற்றையும் ஒரு மனம் திரும்பின அனுபவத்தோடு, ஒரு பிரகாசிக்கிற அனுபவத்தோடு நீ செய். நீ இவைகளெல்லாம் செய்துவிட்டு நல்ல சுபாவங்கள் இல்லாமல், நல்ல குணங்கள் இல்லாமல் வாழ்ந்தால் என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் யாரை சொன்னார்? காணிக்கை கொடுக்கிறவளை பாக்கியவான்கள் என்று சொல்லவில்லையே, ஆராதிக்கிறவளை பாக்கியவான்கள் என்று சொல்லவில்லையே, ஜெபிக்கிறவளை பாக்கியவான்கள் என்று சொல்லவில்லையே. யாரை பாக்கியவான்கள் என்று சொன்னார்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுடையவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்திலே தூய்மையுடையவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்த துன்பங்களை சகிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். These are all the blessed people. அப்ப எது நம்முடைய வாழ்க்கையை பாக்கியமாக்குகிறது? நல்ல குணங்கள், நல்ல சுபாவங்கள், அதுதான் பிரகாசங்க. நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் வெளிப்படணும். நமக்கென்று ஒரு சரியான கிறிஸ்டியன் ஐடென்டிட்டி இருக்கணும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நம்முடைய சுவர்கள் எல்லாம் வசனங்களை எழுதுகிறோம். குமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இது ஒரு சென்டிமெண்டா மாறி போச்சு. சுவத்துல 4 வசனத்தை எழுதி போட்டா அது ஒரு ஆசீர்வாதம். புதுசா வாங்குற வண்டியில வேத வசனத்தை எழுதி போட்டா அது ஒரு ஆசீர்வாதம். ஆக வசனங்களை எங்கெங்க எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் எழுதுனா ஆசீர்வாதம் நினைக்கிறோமே ஒழிய அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படும். நம்ம வீட்டு காம்பவுண்ட்ல எழுதி போட்டுட்டு நாம ரட்சிக்கப்படாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறேன்னு நம்ம வீட்டு சோதனை எழுதி போட்டுக்கொண்டு நாம மனம் திரும்பாமல் இருந்தால், கார் வாங்கினா பஸ் வாங்கினா என்ன எழுதி போடுறோம்? பிரைஸ் லார்ட்னு எழுதி போடுறோம். ஆனா வாழ்க்கை பிரைஸ் பண்ணுதா? ஆண்டவரை மை பிரசன்ஸ் வில் கோ பிஃபோர் யூ அப்படின்னு போடுறோம். உங்களுடைய சமூகம் எனக்கு உன்பா சொல்லி எழுதி போடுறோம். நல்லதுதான், சென்டிமெண்ட். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழாதபடி அவருடைய வசனங்களை உபயோகிப்பது ஒரு துஷ்பிரயோகம். அது நமக்கு தண்டனை கொண்டு வருகின்ற காரியம். நாம் ஒரு வாகனத்தில் எழுதி போடுறோம்னா அந்த பிரசன்னம் நம்மோடு இருக்கின்ற அளவுக்கு பயபக்தியா இருக்கணும். ஏதோ கார்ல எழுதி போட்டுட்டா ஆண்டவர் நம்ம வாகனத்தை பாதுகாப்பார் அல்ல. மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னார், மை பிரசன்ஸ் வில் கோ பிஃபோர் யூ. ஏன்? மோசே தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான், அவருடைய வீட்டிலிருந்து உண்மையுள்ளவனாக இருந்தான். வெறும் வசனங்களை எழுதி போடுறதுனால அல்ல, வாழ்க்கை மாற வேண்டும். வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், வசனத்தின்படி வாழ வேண்டும். ஒரு கிறிஸ்தவ நகரமாகிய நாகர்கோயில் இன்றைக்கு ஆவிக்குரிய தரத்துல எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவ பெயர்களை தாங்கி வாழ்கிறவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவ வசனங்கள் எழுதி போடப்பட்ட வீடுகளுடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது? எதற்காக இதை சொல்லுகின்றான்? நாம் மனம் திரும்ப வேண்டும், வாழ்க்கை மாற வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் ஒருவேளை நிறைய பணம் கொடுக்கலாம், ஒரு சர்ச்சை வேணாலும் கட்டி கொடுக்கலாம், ஒரு மணிக்கூண்டை வேணாலும் கட்டி கொடுக்கலாம், 10 வட இந்திய மிஷனரிகளை தாங்கலாம், எல்லாம் நல்லது, எல்லாம் செய்வோம். ஆனா முதலாவது நாம் பிரகாசிக்கிறோமா? அந்த 5 கன்னிகைகளிடத்துல குறைவுபட்டது ஒன்றே ஒன்று தான். என்ன குறைவுபட்டது? அவர்களிடத்துல எண்ணெய் இல்லை. அவருடைய விளக்கை தொடர்ந்து எரிய வைப்பதற்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஆயில் இல்லை. மனம் திரும்பின அனுபவம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அனுபவம், பரிசுத்த ஆவியினால் செயல்படுகிற அனுபவம் தான் நம்மளை பிரகாசிக்க வைக்கும். எனவே தான் ஆண்டவர் சொன்னார்,
பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வருகிற பொழுது, when the spirit of God comes on you, you will be strengthened, then you will become my witnesses. பரிசுத்த ஆவி உங்க மேல வருகிற வேளையில தான் நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு சாட்சிகளாக மாறுவீங்க. ஆக இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நேராக நம்ம கடந்து செல்லணும். அருமையானவர்களே, நம்முடைய பக்தி கிரியைகள், நம்முடைய பக்தி பிரயாசங்கள் வீணாக போகக்கூடாதபடிக்கு, பயனுள்ளதாக மாறும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் எது அவசியமோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்மள அநேகர் என்ன நினைக்கிறோம், நான் கொஞ்சம் பரவாயில்லை, வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் நான் சர்ச்சுக்கு வரேன், பல காரியங்களை செய்கிறேன், அதனால கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப மோசம், 6 மணியான அவர் எங்கேயாவது குடிக்க போயிடுவார், ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்த போயிடுவார், அங்கங்கே சண்டை போடுவார். ஆனால் ஒன்று ஒரு ஆறுதல் சொன்னா, அந்த மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஆலயத்தில் போய் அங்குள்ள வேலையெல்லாம் செய்வார், பல காரியங்களில் ஈடுபடுவார், அது ஒன்று தாங்க எனக்கு சமாதானம் அப்படின்னாங்க. ஆனால் அவங்களுடைய சமாதானம் ஒரு தவறான பின்னணியில் புரிந்து கொள்ளப்பட்ட சமாதானம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வெளியே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆலயத்துக்கு போய் நல்ல வேலை செய்கிறதுனால அதனால ஆண்டவர் கொஞ்சம் அன்பாக இருப்பார்னு. அப்படி இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஏதோ நாம சர்ச்சுக்கு வர்றதுனால அதுவே ஒரு ஆசீர்வாதம் நினைக்கக்கூடாது. ஏதோ சர்ச்சில் உள்ள வேலை செய்கிற ஒரு ஆசீர்வாதம் நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு மிஷினரி தாங்கிறத ஆசீர்வாதம் நினைக்கக்கூடாது. இவங்களை எந்த பின்னணியோடு செய்கிறோம்? தேவனோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நமக்கு ஒரு பிரதான தகுதி தேவைப்படுகிறது. அது என்ன தகுதி என்றால், அதுதான் the born again experience, repentance. ஒரு சபையா இருந்தாலும் சரி, ஒரு பேராயராக இருந்தாலும் சரி, ஒரு ஆயராக இருந்தாலும் சரி, ஒரு சுவிசேஷகராக இருந்தாலும் சரி, ஒரு எழுத்தாளராக இருந்தாலும் சரி, ஒரு சபையில உள்ள செயலாளராக இருந்தாலும் சரி, ஒரு கமிட்டி மெம்பராக இருந்தாலும் சரி, ஒரு சபையில் உள்ள செக்ஷனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பணிகளையும் செய்வதற்கு ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி வேணும். அவங்க they must be born again. அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி. ஆக ஒரு வாழ்க்கை சரியில்லாத பொழுது நாம் ஆலயத்துக்கு வந்து போவதே ஆண்டோடைய பார்வையில் கோபத்துக்குரிய செயல். மத்தேயு 22 மத்தேயுடைய 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, திருமண அழைப்பை பெற்றுக்கொண்டு அழைப்பை கொடுத்தவனை கௌரவித்து உள்ளே வந்து அமர்ந்திருக்கிறான் ஒரு விருந்தாளி. அவனை பார்த்து இவன் கேட்கிறான், விருந்தை நடத்துகிறவன், சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி உள்ளே வந்தாய்? கல்யாண வஸ்திரம் அணிந்து தகுதியோடு வந்து அமர வேண்டிய இந்த இடத்துல நீ அணியாமல் வந்திருக்கிறாய் என்று சொல்லி என்ன நடந்தது? கையையும் காலையும் கட்டி அவனை புறம்பான இருளை தள்ளுங்கள் என்று he was punished. பரவாயில்லப்பா, எவ்வளவு பேரை கூப்பிட்டேன், அவங்க எல்லாம் வரல, ராஜாக்கள் வரல, பிரபுக்கள் வரல, நீ ஆகில் வந்தியே என்று சொல்லி ஆனர் பண்றதுக்கு பதிலா, இந்த இடத்துக்குன்னு ஒரு தகுதி இருக்குப்பா, நீ எளியவன் தான், நீ இதற்கு தகுதி இல்லாதவன் தான், ஆனாலும் இந்த கல்யாண விருந்தை நடத்துகிற நான் ஒரு ராஜா, உனக்கா கல்யாண வஸ்திரத்தை வச்சிருக்கிறேன், அதை அணிந்து கொண்டு தான் உள்ள வரணும். அப்படி அணியாம வருகிறது நல்லது கிடையாது, அது என்ன ஆனர் பண்றது கிடையாது, அது இந்த தகுதியை நீ அலட்சியப்படுத்துறது, அதனால் நீ தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் தண்டிக்கப்படுகிறான். உண்மையான ஆவிக்குரிய தகுதி நிலைகளோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும். அடுத்த முறை வருகின்ற பொழுது மனம் திரும்புதலோடு வருவோம். அப்படி என்றால் இன்றைக்கே மனம் திரும்புவோம். யார் யாருடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பின அனுபவத்தை குறித்த நிச்சயம் இல்லையோ, ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்த நிச்சயம் இல்லையோ, அந்த நிச்சயத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தின் நிச்சயம் இல்லாதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற நிச்சயம் இல்லாதபடிக்கு நாம் செய்கிற எல்லா பக்தி கிரியைகளும் அது காயினுடைய கிரியைகளை போலத்தான் இருக்கும். உலகம் நம்மை பாராட்டும், ஆனால் தேவன் வருத்தப்படுவார், தேவன் சகிக்க மாட்டேன் என்று சொல்லுவார். கேட்கின்ற வார்த்தைகள் கேட்பதற்கு இனிமையற்றதாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் சில வேளையிலே அவ்விதமாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே ஒரு நிக்கோதேயு பெரியவனை பார்த்தே சொன்னார், நீ மனம் திரும்ப வேண்டும் என்று. நம்மை பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லக்கூடாத நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆராய்ந்து பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் செவிப்போம்.